நாமக்கல் சித்தம்பூண்டியில் தோட்டத்து வீட்டில் இருந்த மூதாட்டியை கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேரும் 2 ஆண்டுகளுக்கு முன் மூதாட்டியின் தோட்டத்தில் வேலை பார்த்துள்ளனர் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது காவல்துறை. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதர். வணக்கம். தற்பொழுது காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவலின் முழு பின்னணி என்ன? நாமக்கல் மாவட்டம் சித்தப்பூண்டி அருகே கொளத்துப்பாளையத்தில் கடந்த 8ஆம் தேதி இரவு தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி சாமியாத்தாள் என்பவரை மர்ம நபர்கள் கொலை செய்தனர். இந்த கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். இந்த நிலையில் குளித்தல பகுதியில் பதுங்கியிருந்த ஆனந்தராஜ் மற்றும் அவருடைய நண்பர் அஜித் குமார் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். இந்த சூழ்நிலையில்தான் குளத்துப்பாளையத்தில் உள்ள அந்த உயிரிழந்த சாமியாத்தாள் என்பவருடைய வீட்டில் கொலை எவ்வாறு நடந்தது என நடித்து காட்டுவதற்காக இந்த 2 பேரையும் போலீசார் அழைத்து சென்றனர். அப்போது அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது ஆனந்தராஜ் என்பவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சாமியாத்தாள் என்பவருடைய தோட்டத்தில் வேலை செய்து உள்ளார். மேலும் அவரை பார்க்க வேண்டும் என அந்த சாமியாத்தாளின் உறவினர்கள் குடும்பத்தினர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அந்த இருவரையும் போலீசார் காண்பித்தனர். அதன் பிறகே அவர்கள் அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் ஒரு செய்தி அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதனுடைய அடிப்படையில் கடந்த 8ஆம் தேதி தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி சாமியாத்தாள் என்பவரை ஆனந்தராஜ் மற்றும் அவருடைய நண்பர் அஜித்குமார் ஆகிய இருவரும் கொலை செய்ததாகவும் போலீசார் நடத்திய விசாரணையில் தோட்டத்தில் வேலை பார்த்த ஆனந்தராஜ் அவ்வப்போது மூதாட்டியின் தோட்டத்திற்கு வந்துள்ளதாகவும் கடைசியாக தீபாவளி அன்று வேலை பார்த்த போது ஆனந்தராஜ் சரியாக வேலை பார்க்கவில்லை எனவும் திட்டியுள்ளனர். மேலும் சம்பளம் வழங்கப்படாததால் அதில் அவர் வெறுப்புணர்வு அடைந்து ஆனந்தராஜ் அவரது நண்பர் அஜித்குமார் மூலம் மூதாட்டி சாமியாத்தாளை வெட்டி கொலை செய்துள்ளதாக அந்த மாவட்ட காவல்துறை அந்த செய்தி அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளது. நன்றி ஸ்ரீதர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.